ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கு உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நம்மை கைவிடாமல் வழி நடத்துகிறது. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை நம்மளை நடத்தி செல்லும். அவருடைய வார்த்தை குறைவில்லாமல் நம்மை நடத்தி செல்லும். நம்ம பார்க்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதுல தேவனுடைய நிறைவை தந்து அவருடைய வார்த்தையினுடைய பரிபூர்ணத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க செய்வார். அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணம் நிறைந்த நாள் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நம்ம கவலைப்பட்டு பயப்பட்டு பதற்றமாகிறதுனால தேவன் நம்மளுக்கு உதவி செய்கிறது கிடையாது. அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறதுனால நம்மளுக்கு உதவி செய்கிறார். ஐயோ, என்ன செய்வது, ஒரு பெரிய எமர்ஜென்சி, ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு, ஆண்டவரே என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க சொல்றதுனாலயோ ஜெபிக்கிறதுனாலயோ தேவன் உடனடியாக இறங்கி உங்களுக்கு உதவி செய்கிறது கிடையாது. நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசத்தை சார்ந்துதான் தேவனுடைய உதவி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. நாளை தினத்தை குறித்து இன்றைக்கு கவலைப்படும் பொழுது இன்றைய தினத்தை நாம் வீணாக்குகிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா இன்றைக்கு தேவையான காரியங்களை இன்று எங்களுக்கு தாரும். இன்றைய தினத்தின் தேவைகளை நீங்க பார்த்து கொள்ளுங்க, நீங்க பார்த்து கொள்வீங்க, வழி நடத்துவீங்கன்ற நம்பிக்கை உங்க மேல இருக்கு அப்படின்ற ஜெபத்தை இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளுக்கும் தேவையானவைகளை தேவன் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையை அவர் மேல் நம்ம வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை சார்ந்து நம்பிக்கையை பார்த்து தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, கவலையினால உந்தப்பட்டு நம்ம ஜெபிக்க கூடாது, பயத்தினால உந்தப்பட்டு நம்ம ஜெபிக்க கூடாது. மாறாக நம்பிக்கையினால நம்ம ஜெபிக்கணும், விசுவாசத்தினால் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட வாழ்க்கைனா, அன்றாட வாழ்க்கை, அனுதின வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையே லைஃப் டெய்லி தான். எவ்ரிடே வி நீட் இஸ் ஹெல்ப். ஒவ்வொரு நாளும் அவருடைய உதவி நம்மளுக்கு தேவை. அது எப்படிப்பட்ட உதவினா, அந்த நாளைக்கு தேவையான உதவி. நாளைக்கு தேவையான உதவி இன்னைக்கு கேட்கக்கூடாது, அடுத்த மாசத்துக்கு தேவையான உதவியை கேட்கக்கூடாது, எதிர்காலத்திற்கு தேவையான உதவியும் கவலையும் இப்போ நம்ம ஜெபத்துல சொல்லக்கூடாது. இன்றைய தினத்து ஆகாரத்தை, இன்றைய தினத்தின் அப்பத்தை, இன்றைய தினத்தின் உதவியை தேவன் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஜெபத்தை தான் நம்ம செய்ய வேண்டும். இன்றைக்கு இன்றைய தினத்திற்கான நம்பிக்கையை தேவன் மேல் நீங்க வைக்கும்போது நாளை தினத்திற்கான பிரச்சனைகள் மாறிவிடும். Give us our daily bread. God will give His word for you today. He will give you His power for today, His help for today. God will give His grace, guidance and presence for you today. இன்றைக்கு உங்களுக்கு தேவையான வார்த்தையை தேவன் தருவார். இன்றைக்கு தேவையான வல்லமையை தருவார். இன்றைக்கு அவருடைய உதவியை தருவார். இன்றைக்கு தேவனுடைய கிருபையை தருவார். இன்றைக்கு தேவனுடைய வழிநடத்துதலை தருவார். இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை தருவார். இன்று தேவையான எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தருவார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாளை தினத்தை குறித்து பயப்படவும் வேண்டாம். கடந்த காலத்தை குறித்து வருத்தப்படவும் வேண்டாம். தேவன் இன்றைய தினத்தின் தேவனாய் இருக்கிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர். I am that I am. அப்படின்னா இப்போ இன்னைக்கு பிரசன்ட்ல இந்த சூழ்நிலையில உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு தேவையானவற்றை தருகிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். தைரியமா இருங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. அவருடைய கை மீறி எதுவுமே நடக்காது. இன்றைக்கும் தேவனுடைய கரத்திற்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அவருடைய வல்லமைக்குள்ள இருக்கிறீங்க. இன்றைக்கு தேவையான எல்லா ஆகாரத்தையும், எல்லா ஆசீர்வாதத்தையும், எல்லா ஆனந்தத்தையும் தேவன் உங்க வாழ்க்கையில கொடுத்து உங்களை வழி நடத்துவார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் உங்களை கைவிடாது. God bless you.